பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். நீ நான் பிரபஞ்சம். எல்லையற்ற பேராற்றல் கொண்டது இப்பிரபஞ்சம். இதில் எமது சூரிய குடும்பம் ஒரு மண் துணிக்கை போன்றது. அதில் நாம் வாழும் பூமி வெறும் ஒரு தூசி அளவாகும். இந்த தூசியில்தான் பல லட்சம் உயிர் பல்வகைமைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்பல்வகைமைகளில் ஒன்றான மனிதராகிய நாமும் இப்பூமியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரபஞ்சம் சார்பாக தூசி அளவு கொண்ட பூமியில் ஏறத்தாழ 800 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இனம், மதம், மொழி, நாடு என்று எமக்குள் பேதம் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளோம் என்பதே உண்மை. ஆதாம் ஏவாள், இயேசு கிறிஸ்து, முகமது நபி, புத்த பெருமான் என்று சொல்கின்ற சித்தார்த்தன், அகத்தியர், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, திருவள்ளுவர், எடிசன், நியூட்டன் என்று அனைவரும் சுவாசித்த காற்று, அவர்கள் உடலினுள் சென்று வந்த அதே காற்றைத்தான் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான், நீங்கள் அனைவரும் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இவர்கள் உள்ளெடுத்த பிராண வாயு கரியமில வாயுவாக வெளியேறி அவற்றை தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செயற்பாட்டின் போது உள்ளெடுத்து மீண்டும் பிராண வாயுவாக சூழலில் வெளியேற்றி கொண்டிருக்கின்றது. இந்த தொடர்ச்சியான செயல்முறையின் விளைவாக நாங்கள் அனைவரும் சுவாசத்தால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளோம். நாம் பருகுகின்ற நீரும் அவ்வாறே. நான் முன்னர் கூறிய அத்தனை பேரும் பருகிய அதே நீரைத்தான் இன்று வரை உள்ள நாங்களும் பருகிக் கொண்டிருக்கின்றோம். எமக்கு முன்னர் இப்பூமியில் வாழ்ந்த அனைவரும் சுவாசித்த அதே மூச்சு காற்று இன்று வரை எம்முள்ளே சென்று வருவதைப் போல அவர்கள் பேசிய வார்த்தைகள் அதன் ஒலி அலைகளாக இப்பிரபஞ்சத்தில் இன்று வரை அலைந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஒலி அலைகள் எம் செவிகளினுள் சென்று வந்து கொண்டே இருக்கின்றது. இவ் ஒலி அலைகளை ஒரு சிலரால் மட்டுமே சில சமயங்களில் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இப்போது நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒலி அலைகள் என்றோ ஒரு நாள் எனது செவிப்பறைகளில் விழக்கூடும். அவ்வாறே நான் பேசுகின்ற ஒலி அலைகள் உங்கள் செவிகளிலும் விழும். இப்போது நீங்கள் இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களாயின், இப்போது எனது ஒலி இந்த உலகின் எந்தவோர் மூலையில் நீங்கள் இருந்தால் உங்கள் செவிகளிலே வீழ்ந்து கொண்டிருக்கும். வானத்தில் நீங்கள் காணுகின்ற ஒளி அலைகளை எல்லோரும் கண்டு கொண்டிருக்கிறார்கள். சூரியனில் இருந்து வருகின்ற ஒளி அலைகள் சந்திரனில் பட்டு இப்பூமியின் மேற்பரப்பில் வாழ்கின்ற அனைவருடைய கண்களையும் சென்றடைகின்றது. அவ்வாறே மழை, காற்று என்று இயற்கையில் அனைத்தும் மனிதர்களாகிய அனைவரையும் ஒரு பேராற்றலால் இணைத்து வைத்துள்ளது. உலகின் எந்தவோர் மூலையில் உள்ள மனிதனாக இருந்தாலும் அவனுடைய செயற்பாடுகள், அவனுடைய எண்ணங்கள் நம் அனைவரையும் பாதிக்கும், தொடர்புபடுத்தும். அந்த வகையில் உலகின் எங்கோ ஓர் மூலையில் வாழ்ந்த மனிதன் ஓர் வௌவாலை அலைந்ததன் விளைவாக ஏற்பட்ட வைரஸ் தொற்று உங்கள் அனைவரையும் முகக்கவசம் அணிய செய்ததோடு நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ தடுப்பூசியையும் போட செய்துவிட்டது. எத்தனையோ உயிர்கள் இப்பூமியிலிருந்து விடை பெற்றுள்ளன. உலகம் பொருளாதார வீழ்ச்சியை எதிர்கொண்டது. நல்ல விடயமாக இருந்தாலும் சரி, அது எதிர்மறையானதாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டுள்ளோம் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. அது ஒரு சர்வதேச விமான நிலையம். விமானம் பறப்பதற்கு இன்னும் 30 நிமிடங்களே இருக்கின்றன. ரமேஷ் ஒரு பிரயாணி வேகமாக விமான நிலையத்தினுள் நுழைந்து கொண்டிருக்கின்றார். முக்கியமான பிசினஸ் மீட்டிங் ஒன்று அவருக்கு இருந்தது. பல முக்கியமான கோவைகளை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக நுழைந்த அவரை விமான நிலைய மேலதிகாரிகள் தடுக்கின்றார்கள். விமானம் பறப்பதற்கு தயாராகி கொண்டிருப்பதால் அவரை உள்ளே செல்ல முடியாது என்று கூறிவிட்டார்கள். அவர் அங்கு உள்ளவர்களோடு வாக்குவாதம் செய்கின்றார். வரும் வழியிலே வாகன போக்குவரத்து நெரிசல் எதிர்பாராத விதமாக தாமதித்து விட்டேன். தவிர்க்க முடியாத ஒரு கூட்டம், நான் முக்கியம் செல்ல வேண்டும் என்று ரமேஷ் பல தடவை கேட்டும் அந்த மேலதிகாரிகள் தடுத்து விட்டனர். ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாத ரமேஷ் கையில் கொண்டு வந்த கோவைகளை தரையிலே வீசி எறிகின்றான். வெறித்தனமாக அனைவரையும் உற்று நோக்குகின்றான். அவனால் எந்த முயற்சி எடுத்தும் அந்த விமானத்தில் அன்று ஏற முடியவில்லை. திரும்பி பார்க்கின்றான்.
ரமேஷை வழியனுப்ப வந்த மனைவியும் மகளும் பார்த்தபடி நிற்கின்றார்கள். ரமேஷினுடைய மகளின் உதட்டிலே சிறு புன்னகை. அவள் தன்னுடைய மனதினால் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றாள். ஏனெனில் அன்று அவளுடைய பிறந்த நாள். வழமையாக அவளுடைய பிறந்த நாளில் ரமேஷால் கலந்து கொள்ள முடிவதில்லை. அன்று அந்த பயணம் தடைப்பட்டதில் அவளுக்கு அத்தனை மகிழ்ச்சி. அன்று ரமேஷ் பறக்க இருந்த அதே விமானத்தினுள் இறுதியாக ஏறி அமர்ந்து கொண்டவன்தான் குமார். எல்லோரையும் போலவே பிறக்கும் போது ஒரு நல்ல மனிதனாக இருந்த குமார் எதிர்மறை எண்ணங்களாலும் எதிர்மறையான வார்த்தைகளாலும் அவன் பழகிய சில மனிதர்களாலும் அவனுக்கு தெரியாமலே படிப்படியாக கெட்டவனாக மாறிவிட்டான். தான் வேலை பார்த்த கம்பெனியிலே பல்வேறு குற்றச் செயல்களை புரிந்து பெருந்தொகையான நிதியை சூறையாடி கொண்டு தலைமறைவாகி வேறு நாட்டிலே வசிப்பதற்காக அந்த விமானத்தில் அமர்ந்து கொண்டான். ஏறி அமர்ந்ததும் கடவுளுக்கு நன்றி கூறிவிட்டு அந்த விமானத்திலே அவன் ஒரு குட்டி தூக்கம் போடத் தொடங்கினான். விமானம் பறப்பதற்கு தயாராகிக் கொண்டிருந்த நிலையில் விமானி ஆசனத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். அந்த விமானியின் பெயர் பீட்டர். அந்த விமானி பீட்டர் ஒவ்வொரு முறையும் விமானம் பறப்பதற்கு முன்னர் அந்த விமானம் அது கண்டுபிடிப்பதற்கு காரணமான ரைட் சகோதரர்களுக்கு எப்போதும் மனதால் நன்றி கூறுவான். அதற்கு முன்னர் வானில் பறக்கின்ற பறவைகளுக்கும் அவன் நன்றி கூறுவான். அன்றும் வழமை போல நன்றி கூறிவிட்டு விமானத்தை ஓட்டத் தயாரானான். காரிலே வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த ரமேஷ் தான் செல்ல வேண்டிய விமானம் வானில் பறப்பதை பார்த்தான். பெருமூச்சு விட்டான். தன் அருகிலே இருந்த தன் குழந்தையை பார்த்தான். இம்முறையாவது பிள்ளையின் பிறந்த தினத்தில் தன்னால் கலந்து கொள்ள முடிவதை எண்ணி கடவுளுக்கு நன்றி கூறினான். அருகிலே அவனுடைய கைபேசி அழைத்தது. அது அவனுடைய பாஸ் ரமேஷ். அந்த கூட்டம் தவிர்க்க முடியாத காரணத்தால் அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ரமேஷுக்கு இப்போது நல்ல ஆனந்தம். தொலைபேசி இணைப்பை துண்டித்துவிட்டு அவனுடைய கார் நேராக 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றது. அங்கு தன்னுடைய மகள் மனைவியோடு மிகவும் மகிழ்ச்சியாக பொழுதை கழித்து கொண்டிருந்தார். விமானம் சரியாக 5000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது. விமானி பீட்டர் தன் வாழ்க்கையை இறைமீட்டு பார்த்து கொண்டிருந்தான். பீட்டரின் வாழ்வில் ஒரு நாள் தற்செயலான சந்திப்பு. அவள் மீரா. அது பின்னர் தவிர்க்க முடியாத உறவாக அவன் வாழ்வில் ஆகிவிட்டது. காலங்கள் உருண்டு ஓடின. மீராவின் தந்தை கௌரவம் பார்க்கின்ற ஒருவர் தன்னுடைய குடும்ப அந்தஸ்துக்கு பீட்டர் பொருந்தி வரமாட்டான் என்று கூறியதால் மீராவுக்கும் பீட்டருக்கும் இடையில் கடந்த சில வாரங்களாக முரண்பாடு. தன் அப்பா தனக்கு பிரபலமான தொழில் அதிபரையே கட்டி வைக்க விரும்புகின்றார் என்று மீரா அடிக்கடி கூறி வந்தாள். இப்போது பீட்டர் விமானத்தில் ஏறுவதற்கு 1 மணி நேரம் முன்னரும் மீராவை சந்தித்து விட்டுத்தான் அவன் வந்திருந்தான். குட்டி தூக்கத்திலிருந்து எழுந்த குமார் தான் செய்த குற்றங்களையும் திருடிய பணத்தையும் பற்றி எண்ணிக்கொண்டே இருந்தான். இனி தான் ஒரு சுதந்திர பறவை என்றும் யாருடைய கண்களிலும் காணாத தேசத்தில் சென்று புதியதோர் வாழ்க்கை வாழ இருப்பதையும் எண்ணி அவன் மகிழ்ந்து கொண்டிருந்தான். விமானத்தை ஓட்டிக்கொண்டிருந்த பீட்டரின் கைகள் நடுங்கத் தொடங்கின. அவனுடைய இதய துடிப்பு அதிகரித்தது. இவளுக்கு நான் சரியான பாடத்தை கற்பிக்கின்றேன். திடீரென்று விமானம் தாழப் பறந்தது. அதன் வேகம் கூடியது. உனது அப்பாவிற்கு மிகவும் பிரபலமானவர்களைத்தான் பிடிக்குமா? இதோ பார், நாளை நானும் பிரபலமானவன் ஆகிறேன் என்று எண்ணிக்கொண்டே பீட்டர் மேலும் விமானத்தின் வேகத்தை அதிகரித்தான். ரமேஷ் தன் பிள்ளைகளோடு பிறந்த நாள் கேக்கை வெட்டி கொண்டிருந்தார். ரமேஷனுடைய குழந்தை ரமேஷை கட்டியணைத்து தழுவியது. அவர்கள் மகிழ்ச்சியாக அந்த பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். குமார் தான் மோசடி செய்த மொத்த பணத்தை தன்னுடைய கைபேசியிலே கூட்டி பார்க்கிறான். அது பல மில்லியன்களை தாண்டி கொண்டிருந்தது. விமானத்தை ஓட்டிக்கொண்டிருந்த பீட்டரின் கண்ணெதிரே இறுதியாக ஒரு பெரிய மலை தென்பட்டது. அந்த மலையிலே மீராவினுடையதும் அவளுடைய தந்தையின் முகத்தையும் உற்று நோக்குகின்றான் விமானி பீட்டர். வானத்தில் பெரிய தீப்பிழம்பு. மறுநாள் பத்திரிகையில் தலைப்பு செய்தி இவ்வாறு இருந்தது: தன் காதலி மீது கொண்ட முரண்பாட்டினால் விமானத்தை மலையுடன் மோதிய விமானி, அதில் பயணித்த 200 பேரும் மரணம். இது ஒரு உண்மை செய்தி என்பதை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பத்திரிகையை வாசித்த ரமேஷ்
வானத்தை பார்த்து வணங்கினான். அவனை வானத்திலிருந்த நட்சத்திரங்கள் கண்சிமிட்டி ஆசீர்வதித்தன. மலையின் மீதிருந்த கழுகு ஒன்று ஒரு மனிதனுடைய கையை உணவாக உண்டு கொண்டிருந்தது. அந்த கையினுடைய விரலிலே உள்ள மோதிரத்தில் குமார் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. நான் உங்களுக்கு கூற வருவது என்னவென்று புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இவ்வுலகத்தில் வாழ்கின்ற நாங்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் இணைக்கப்பட்டுள்ளோம். எங்களுடைய எதிர்மறை எண்ணங்களும் செயற்பாடுகளும் ஒருவரை ஒருவர் ஏதோ ஒரு விதத்தில் பாதித்து கொண்டே இருக்கும். எனவே நாம் அனைவரும் மேம்பட்ட எண்ணங்களை தெரிந்தெடுப்போம். அனைவரும் அன்பால் இணைந்திருப்போம். இப்பிரபஞ்சம் அனைவரையும் ஏதோ ஒரு வகையில் இணைத்து வைத்துள்ளது. நன்றி.